பணம் என்பது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணும், புற தேவைகளை பூர்த்தி பண்ணும். உங்களுடைய அகத்தேவையை பூர்த்தி பண்ணுவது மனம்தான். அதாவது ஒரு 50 கோடி ரூபா இருக்குது, உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நபர் உங்களை வந்து பார்க்கலன்னு வச்சுங்க, இந்த 50 கோடி உங்களை வந்து சந்தோஷப்படுத்தாது. பெரிய பணக்காரியாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், ஆனால் அவங்க அன்புக்குரியவர்கள் அங்கே பிரச்சனை ஆகும்போது இவன் அவ்வளோ அந்த பஞ்சனையில் இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தாலும் அவன் சுகமாக தான் உள்ளே இருப்பான். அப்போ இந்த இந்த பொருளாதாரமோ பணம் பாருங்கள், என்னிடம் பணம், அதாவது என்னிடம் ஜாதகம் பார்க்க வர்றவங்களாம் செல்வந்தர்கள்லாம் நிறையா வர்றாங்க, நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் எல்லாருமே பாருங்கள், இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், காசு குணம் இருந்தால் பிரச்சனை இல்லை, வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம்னு பேசுகிறோம்ல. பணக்காரர்கள் வர்றாங்களே அவங்களுக்கு பிரச்சனை வர்றாங்களே, எப்படி அப்போ பணம் இருக்குது ஆனால் பிரச்சனை இருக்கே. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பிரச்சனைகளை பணம் தீர்ப்பதில்லை. அதுக்கு அதாவது வாழ்க்கை என்பது மனம் சார்ந்தது அப்படிங்கிற ஒரு உண்மை நமக்கு புரிய வருது. அப்போ இந்த மனம்தான் வந்து சந்திரன். அப்போ இந்த மனம் சார்ந்த விஷயம், சந்திரன்னா யாருன்னா பெண் தெய்வம் அம்மன். கண்டிப்பாக திருமணமானவர்கள் அம்மன் கோயிலுக்கு அவசியமாக வெள்ளிக்கிழமை போய் ஆகணும்.